வணக்கம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் என் தமிழ்நாடு செய்திக்கு உங்களை வரவேற்பது வனிதா பரமசிவம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய பயனாளிகளுக்கு பிரதமரின் பயிர் காப்பீடு திட்ட நிவாரண நிதியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். கடந்த 2015-16 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் புதிய பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 2016-17 ஆண்டில் 15,37,000 பேர் பயிர் காப்பீடு செய்துள்ள நிலையில் தகுதி உள்ள பயனாளிகளுக்கு அடுத்த 2 மாதங்களில் நிவாரணம் வழங்கப்படும். அதன்படி இன்று முதற்கட்டமாக 30 பேருக்கு பயிர் காப்பீடு ஒப்பளிப்பு தொகையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் வழங்கினார். விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகள் சார்பில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நிலவும் கடும் வறட்சிக்கு கூடுதல் நிவாரணம், காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க கோரி டெல்லியில் தமிழக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். இதற்கு ஆதரவாக தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்து நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்காது என தெரிவித்துள்ள நிலையில் வணிகர் சங்கத்தினர், பேருந்து, ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக சென்னையில் 15,000 போலீசாரும் தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசாரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை அரசு பேருந்துகள் 100% வழக்கம் போல இயங்கும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் உதயபாஸ்கர் உறுதியளித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை தமிழகம் முழுவதும் பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்ணா தொழிற்சங்கம் இதில் பங்கேற்காது என தெரிவித்தார். மேலும் முதல்வரின் ஆணைப்படி தகுந்த போலீஸ் பாதுகாப்புடன் அனைத்து பேருந்துகளும் இயங்கப்படும் என்றும் விஜயபாஸ்கர் கூறினார். நாளை அறிவித்திருக்கிற வேலை நிறுத்தத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொழிற்சங்கங்கள் பங்கேற்காது. போக்குவரத்து கழகங்களில் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி தகுந்த போலீஸ் பாதுகாப்புடன் தமிழகத்தில் அனைத்து பேருந்துகளும் மக்களுடைய வசதியை கருத்தில் கொண்டு அனைத்து பேருந்துகளும் இயங்கும். கரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் இதுவரை அமைக்கப்படவில்லை என போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். இந்த நிலையில் கரூர் வாங்கல் குப்பச்சிபாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவர்களுக்கு 200 ஏக்கர் நிலம் உள்ளது. எனவேதான் அந்த இடத்தில் மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்று செந்தில் பாலாஜி வற்புறுத்துவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். அந்த பகுதியில் அவருக்கு வேண்டியவர், அந்த வாங்கல் குப்பச்சிபாளையம் பகுதியில் அவருக்கு வேண்டியவர்களுக்கு 200 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் இருப்பதாகவும் அதனால் தான் அவர் அந்த இடத்திலே மருத்துவமனை கட்டுவதற்குண்டான முயற்சியை செய்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார். என்னிடத்திலே வந்து நேரடியாகவே சொல்லுகிறார்கள். நாளை நடக்கவுள்ள முழு அடைப்பு போராட்டத்தால் பால் விநியோகம் பாதிக்கப்படாது என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னைக்கு தேவையான அளவை விட கூடுதலாக ஆவின் பால் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். பால் விநியோகத்தை தடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த அமைச்சர், பால் விநியோகம் தடைபடாதவாறு மண்டல அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என கூறினார். சாதி மறுப்பு திருமணம் தற்பொழுது சாதாரண நிகழ்வாகிவிட்டது என்றும் ஆணவ படுகொலைகளுக்கு குறிப்பிட்ட சமூகங்களே காரணம் என்றும் நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் சிறப்பு நேர்காணலில் இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இன்னைக்கு தேதிக்கு கலப்பு மனங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு டிபேட்டிங் பாயிண்டா கூட இல்லை. அப்படியா இன்டர்காஸ்டா அப்படின்னு கேட்ட காலம் போய் ஆல் தி பெஸ்ட் மச்சான் அப்படின்னு சொல்ற அளவுல தான் இன்னைக்கு இருக்கு. இன்னமும் சாதி ஆணவ படுகொலைகள் எங்க இருக்கு? அதை நிறுத்தணும். எதனால இருக்கு அதை நிறுத்தணும். ஆணவ படுகொலைகள்ல ஜாதி மட்டுமே நீங்க எங்கேயாவது ஒரு
இந்த ஜாதிக்கும் வேற்று ஜாதிக்கும் இருக்கிற இடங்கள்ல ஆணவ படுகொலை வருதா, இல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்வால்வ் ஆயிருக்கிற இடத்துல ஆணவ படுகொலை வருதான்றத ஒண்ணு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, அம்பேத்கருடைய மனைவி ஒரு உயர் ஜாதி பெண், அது உங்களுக்கு தெரியுமா? மேக்சிமம் இரண்டாவது மனைவி. ஆணவ படுகொலைகளை எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டான் ஜாதிகள் அப்படின்னு சிலது இருக்கு. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா இன்வால்வ் ஆயிருக்காங்க. வைதிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாருங்க கொலை செய்யறாங்க? அறிவாளை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க தான் அதை எடுக்க முடியும். நாளை நடைபெறும் முழு அடைப்பு போராட்டம் நிகழ்வை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக திமுக மாற்ற முயல்வதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீண்டும் விவசாயிகள் போராடாமல் இருக்க மாநில அரசு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேண்டுமென்றே கடை அடைப்பு வேண்டாத ஒரு நிகழ்வுக்கு நடத்தி அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போன்றவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதில் வேறு எந்த பொதுநல நோக்கமும் இல்லை, சுயநல நோக்கு தான் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்சி கவழலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்தும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ஆர்கே நகர் சேனியம்மன் கோயில் தெருவில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி கடை முன்பாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து வைத்து அனுப்பி வைத்தனர். இது உள்ள வரவே முடியல. ஒரு கடைக்கு போனா போக முடியல. பக்கத்து வீடு எங்க வீடு. இந்த ஒயின் ஷாப்பால எங்க வீட்டுல ஒரு திருட்டே நடந்துருச்சு. இங்க வந்து குடிக்கிறானுங்க, இப்படி நிக்கிறானுங்க, வீட்டு உள்ள வந்து ஏறி திருடிட்டானுங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணுங்க போக முடியல. வந்து குடிச்சிட்டு ரோட்லயே நின்னுறாங்க, முறைச்சி பாக்குறாங்க, இடிக்கிறாங்க. எங்களால ஒழுங்கா நிம்மதியா ஒரு கடைக்கு போனோம், உள்ள போகணும்னா போக முடியல. இது உள்ள பெரிய ஊரே இருக்கு. இது உள்ள எவ்வளவு ஜனம் வேலை முடிஞ்சு நைட்ல வயசு பொண்ணுங்க போகவே முடிய மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடிய மாட்டேங்குது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி புதுச்சத்திரம் பகுதியில் நெடுஞ்சாலையில் இருந்த டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியாக சென்று டாஸ்மாக் கடையை 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். விவசாயம் செய்யற இடத்துல வந்து மதுபான கடையை ஆரம்பிக்க போறாங்க. அதை நான் கிராம மக்கள் முற்றில எதிர்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்களா, 100 ஏக்கர் அளவுல விவசாயம் நடக்குது. நாங்க அந்த வழியா பக்கத்துல கோயில் இருக்குது, பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் போக வேண்டியது, ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்குது. அந்த விவசாயம் நடக்கிற இடத்துல எங்களுக்கு மதுபான கடை தேவையில்லை. சேலம் மேச்சேரி அருகே மேட்டுப்பட்டி காட்டுவளவு கிராமத்தில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சமரசம் செய்தனர். வழிபாட்டு தலம் மற்றும் பள்ளிக்கூடம் அமைந்துள்ள இடத்திற்கு அருகே டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் தங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் என முற்றுகையில் ஈடுபட்ட பெண்கள் தெரிவித்தனர். நடந்து போகிறதுக்கு தான் நாங்களாம் மேக்ஸிமம் போகிறோம். ஏன்னா அந்த வழியில் நடந்து போகிறது பக்கம் எங்களுக்கு அப்படின்ட்டு போகிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வரோங்க. 6 மணி 7 மணி ஆயிடுது வீட்டுக்கு வரதுக்கு. 7 மணிக்கு வீட்டுக்கு வர சமயத்தில் அந்த பக்கம் அப்படி குடிச்சுட்டு அரை நிர்வாணமாக கிடக்குறாங்க. அப்படிலாம் இன்னும் கிடந்தாங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு கிடையாதுங்க சார். எல்லாருமே வண்டியில் போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்க சார். நடந்து தான் போகிறோம், நடந்து தான் வரோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த சுங்கராமடக்கு மற்றும் சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாற்றி அமைக்கப்பட உள்ள மதுக்கடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டாஸ்மாக் கடைகளை அமைக்கும் பணியை கைவிடக் கோரியும் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தியிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். குடிநீர் வழங்கக் கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அடைக்கானூரில் குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து சாலையில் கற்கள், முட்கள், தண்ணீர் தொட்டிகளை வைத்து பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசாரிடம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் இருந்தும் கடந்த 1 மாதமாக ஊராட்சி செயலாளர் தண்ணீரை திறந்து விடாமல் தடுத்து வருவதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து ஊராட்சி செயலாளரை வரவழைத்து தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் மறியலை கைவிட்டு பெண்கள் கலைந்து சென்றனர். எங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ, எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான் அதிகம். எங்களுக்கு தண்ணி வேணும்ப்பா. 20 நாள் ஆகுது டேங்கில் தண்ணி ஏற்றி. டேங்காரிக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க, எழுத்து விடக்கூடாது. 4 ஆளுக்கு போகிறாங்க. அவன் என்ன செய்வா, ஒரு கிளவி
சொல்லு. எங்களுக்கு தண்ணி கொஞ்ச நேரத்தில் பொழுது ஆறுறதுக்குலாம் எங்களுக்கு தண்ணி வேணும். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த கெளாப்பாறையில் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக குடிநீர் பிரச்சினை நிலவும் நிலையில் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி அரூர் சித்தேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடி சிறைப்பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ள 3 மாணவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றச்செயலில் ஈடுபடும் சிறுவர்கள் தொரப்பாடியில் ஃபார்ஸ்டல் பள்ளியில் அடைக்கப்படுவது வழக்கம். நேற்று இரவு ஃபார்ஸ்டல் பள்ளியில் மின்சாரம் தடைப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்போது சிறைப்பள்ளியில் சிலர் கூச்சலிட்டுள்ளனர். இது தொடர்பாக பாண்டி, மணிவண்ணன், பொன்மணி ஆகியோரை வேலூர் மத்திய சிறை கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம் அழைத்து விசாரிக்க உள்ளதாக பள்ளி காவலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்ட மூவரும் கத்தியால் தங்களது கையை அறுத்து தற்கொலைக்கு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து மூவருக்கும் சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்கொலை முயற்சியை அடுத்து மூவரும் தனித்தனி அறையில் அடைக்கப்பட்டனர். ஒப்பந்தத்தின்படி கூலி வழங்கப்படும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் உறுதியளித்ததை அடுத்து கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்பப் பெற்றுள்ளனர். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் இருந்து பாகு நூல் பெற்று துணியாக நெய்து வரும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு சொந்தமான சுமார் 1.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் செயல்பட்டு வருகின்றன. விலைவாசி, மின் கட்டணம், உதிரி பாகங்கள் விலை உயர்வுக்கு ஏற்ப உரிய கூலி வழங்கவில்லை என கூறி கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 2014ஆம் ஆண்டு நிர்ணயம் செய்த ஒப்பந்தத்தின்படி ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலியை வழங்க உடன்பாடு எட்டப்பட்டதால் விசைத்தறி உரிமையாளர்கள் தங்களின் போராட்டத்தை திரும்பப் பெற்றனர். விசைத்தறியை இயக்குவது தொடர்பாக நாளை பொதுக்குழு கூட்டி முடிவு எடுக்கப்படும் எனவும் இந்த ஆண்டிற்கான புதிய ஒப்பந்தம் தொடர்பாக வரும் வாரங்களில் முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 23 நாள் வேலை நிறுத்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று சோமனூர் பகுதியைச் சேர்ந்த டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர்களுடன் நாங்கள் கலந்து இதை வருங்காலத்தில் கூலி குறைப்பே இருக்கக்கூடாது, அப்படி கூலி குறைக்கும் யார் வந்தாலும் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள், உடனடியாக நாங்கள் நடவடிக்கை என்று மாவட்ட ஆட்சியாளரும் தொழில்துறையினரும் கொண்ட உறுதியளித்ததன் பேரிலே இன்று அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மர்ம நபர்கள் மாட்டு சாணத்தை வீசி அவமரியாதை செய்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து 200க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலைக்கு முன்பாக திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் நடைப்பயணமாக சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் மனு அளித்தனர். அதில் காமராஜர் சிலைக்கு அவமரியாதை செய்த மர்ம நபர்களை கண்டுபிடித்து சரியான தண்டனை வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து சாத்தான்குளம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கரூரில் உள்ள TNPL என அழைக்கப்படும் தமிழ்நாடு காகித நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு காகித ஆலையில் சேலத்தைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் வேலை வாங்கி தருவதாக கூறி நாமக்கல்லைச் சேர்ந்த சிலரிடம் 9 லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படுகின்றது. இளையராஜா வழங்கிய பணி நியமன ஆணை போலி என தெரிய வந்ததால் பணத்தை திரும்ப கேட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவர் பணத்தை திரும்ப கொடுக்காததால் நாமக்கல்லைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். அவரை நம்பி நாங்கள் காசெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போது எவ்வளோ 9 லட்ச ரூபா 2 பேருங்க, 2 பேர்த்துக்கு 4.5 9 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம், முடிச்சிட்டோம். சரி, அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கொடுத்துட்டாங்க. உள்ளே போய் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் காமிக்கிறப்போ என்னடா இது போலி அப்படின்னு சொல்லி அந்த உள்ளே இருக்கிறவங்க சொல்லவும் எங்களுக்கு அவன் மேலே சந்தேகம் வந்துருச்சு. இப்போ அவன்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறான், என்னால் காசை கேட்டால் திரும்பி தர முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிறான். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறது, உரிய நீதி கிடைக்கணும், அவரை அவர் மேலே உரிய கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு காசை மீட்டு தரணும். தூத்துக்குடி சாயர்புரம் கலைக்கல்லூரியில் டாக்டர் GU போப்பின் 198வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வாழ்ந்த இல்லத்தை நினைவு இல்லமாக தூத்துக்குடி நசரேத் திருமண்டலம் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி சாயர்புரம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் GU போப் வாழ்ந்த இல்லம்
போப் கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ளது. அந்த வீட்டில் அவர் பயன்படுத்திய பொருட்கள், புத்தகங்கள் உள்ளிட்டவை மாணவர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அவரது 198வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வாழ்ந்து வந்த வீட்டினை அவரின் நினைவு இல்லமாக தூத்துக்குடி நசரேத் திருமண்டலம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தூத்துக்குடி நசரேத் திருமண்டல செயலாளர் ராஜன் நினைவு இல்லத்தை திறந்து வைத்தார். ஜியு போப் என்ற ஒரு பெரிய மிஷனரியுடைய 198வது பிறந்த நாளை ஆசரிக்கிற இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் இந்த கட்டிடத்தை புதுப்பித்து, மிஷனரிகள் வாழ்ந்த கட்டிடத்தை புதுப்பித்து, எங்களுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த கட்டிடத்தை புதுப்பித்து, அதை ஒரு அருங்காட்சியகமாகவும் ஒரு சுவடிக்கூடமாகவும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்தி நிறைவடைகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடன்.